தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளனுடைய வருகைக்காக ஆயத்தமாகி காத்திருப்போம். இல்லாவிட்டால் ஆயத்தமாக பிரிப்பரேஷன் இல்லாம நம்முடைய வாழ்க்கையிலே அவதிப்பட்டு விடுவோம். மணவாளன் வந்துவிட்டு போய்விடுவார். தேவ பிள்ளைகளே, நாம் கைவிடப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம். ஆகவே சபையே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு புத்தி உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பாத்திரத்திலே எண்ணெயை, பரிசுத்தாவியாகிய எண்ணெயை, ஆண்டவராகிய கிறிஸ்து என்னும் அன்பை நமக்குள்ளே வைத்துக் கொண்டு மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தமாகி காத்திருப்போம். மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறாயா? என் பிரியமே, நீருபவதி எழுந்து வா.